வணக்கம். நான் மருத்துவர் கமலக்கண்ணன், திருவண்ணாமலையில் காது மூக்கு தொண்டை நிபுணராக உள்ளேன். நான் ஒவ்வாமையை பற்றி ஒரு சிறிதளவு பேச உள்ளேன். ஒவ்வாமை என்றால் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். இது நம் காது மூக்கு தொண்டை நிபுணருக்கு ஒரு 40% பேஷண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு காமனான டிசீஸ். இது எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா, அடுக்கு தும்மல், அதே போல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இது மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் அடிக்கடி அவங்களுக்கு தும்மல் ஜாஸ்தி வருது அப்படின்ட்டு. இதை பற்றி நம்ம ஈஸியாக உணர்ந்துக்கணும், புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதை 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று சீசனல் அலர்ஜி, இன்னொன்று பெரினியல் அலர்ஜி. சீசனல்னால் அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். மற்ற வருடங்கள் மற்ற மாதங்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, சிம்டம்ஸே இல்லாமல் இருப்பாங்க. பெரினியல் அலர்ஜினா வருடம் முழுக்க அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். இது ஒரு விதமாக பிரிச்சுக்கிறோம். இன்னொரு விதமாக அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸை வச்சு ஒரு சிலருக்கு வெரி மைல்டு அலர்ஜி அப்படிங்கிறோம். மைல்டுனா அவங்களுக்கு நார்மலாக காலையில் எழுந்திக்கிறப்போ கொஞ்சம் அடுக்கு தும்மல் வரும், மீதி ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் அவங்க ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. அவங்களுக்கு சிம்டம்ஸும் ரொம்ப இருக்காது, எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸும் ரொம்ப தெரியாது. ஸோ அவங்கள பற்றி நம்மளுக்கு பெருசாக ஒரு இல்லை. ஆனால் மாட்ரேட் டு சிவியர் அலர்ஜின்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸோடு வருவாங்க அப்படின்னா, மூக்கு அடைப்பு, மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுகிறது, அடுக்கு தும்மல், அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது மூக்கில் சதை வளர்கிற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் காமனாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எதுக்கு தான் அலர்ஜி அப்படின்னு கேட்டோம்னா, காமனாக பார்க்குறது நம்ம போலன்ஸ் இல்லைன்னா டஸ்ட்டு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் ரீசன் அது. அது இல்லாமல் ஃபங்கஸ்ஸு, அதுவும் இல்லாமல் தலையில் பொடுகுன்னு இருக்குது, அது இல்லாமல் சில பேருக்கு மட்டும் ஃபுட்டு அலர்ஜியும் இருக்கும். ஸோ அவங்களோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு அலர்ஜி அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே மாறும். அடுத்து ஒரு சில பேருக்கு தண்ணி மாற்றி குடித்தாலும் ரொம்ப ஒத்துக்காமல் அடிக்கடி தும்மல் வருது. ஸோ அவங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ இந்த அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் காமனாக பார்க்குறது அடிக்கடி மூக்கை மேலே உரசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, மூக்கில் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் டேரியஸ் லைன்ஸ் அப்படின்னு. அதே போல் கண்ணை சுற்றி, கருவிழியை சுற்றி நம்மளுக்கு அதே போல் கண்ணை சுற்றியும் கருப்பாக இருக்கும். அவங்களுக்கு அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் கண் அளவுக்கு பரவி இருக்குன்ற அர்த்தம். ஸோ இதெல்லாம் காமனாக பார்க்குற நம்ம கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ். இவங்களுக்கே நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா யூஸ்வலாக சதை வளருதா இல்லையா அப்படின்றது தெரியும். அதே போல் அலர்ஜினால் வர சேஞ்சஸ் இருக்கான்ட்டு. ஸோ பேல் டர்பினேட்ஸாக இருக்கும். நார்மலாக டிப்பிக்கலாக ஒரு வாட்டி பார்த்துட்டாவே நம்ம நல்லா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சாதாரண அனாட்டமிக்கல்லே கொஞ்சம் வேரியேஷன், தண்டு வளைஞ்சி இருக்கிறது, வேறு இல்லாமல் நார்மலாக இருக்கிற டர்பினேட்ஸு ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்கிறது, இதெல்லாம் காமனாக பார்க்குற நம்ம சிம்டம்ஸு சைன்ஸு. இதுக்கு எப்படி நம்ம வைத்தியம் பண்ணணும்? ஸோ மைல்டாக இருக்கிறவங்க பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு நார்மலாக தும்மிட்டு அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ் போயிடுவாங்க. அந்த மாட்ரேட் டு சிவியர் கேட்டகரிக்கு தான் நம்ம சில வைத்தியங்கள் பண்ண வேண்டியிருக்கும். வைத்தியம் பண்ணுறது 3 கேட்டகரியை பிரிச்சுக்கிட்டால் அவங்க வைத்தியம் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வாழ்வியல் மாற்றம், இன்னொன்று உணவு பழக்கங்களை மாற்றம் செய்தல், 3வது தான் மருத்துவம். ஸோ வாழ்வியல் மாற்றம்னா இந்த வீட்டுக்கு வெளியில் போகிறப்போ கொஞ்சம் மாஸ்க் மாதிரி அணிஞ்சிக்கிறது, அதே போல் டஸ்ட் ஏரியாவுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில். வீட்டுக்கு உள்ளேன்னா அவங்க ஏசி யூஸ் பண்ணுறது குறைக்கணும், இல்லை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றது அவங்க ரொம்ப மைல்டு ஏசி வச்சுக்கணும். அடுத்தது 2வது அவங்க வீட்டுக்குள்ளே பெட் அனிமல்ஸ், அவங்க பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸை அவங்க பெட்ரூமுக்குள்ளே அலோவ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வாழ்வியல் மாற்றங்கள். அடுத்தது நம்ம உணவு பழக்கங்கள் பொறுத்த மட்டும் அவங்க நல்ல சத்தான இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட்றது நல்லது. அதே போல் அவங்களுக்கு எதுக்கு ஃபுட்டு அலர்ஜி அப்படின்னு தெரியுதோ அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு டாப்பிக்கல் மெடிசின்ஸ் நல்ல ஒர்க் ஆகுது. டாப்பிக்கல் மெடிசன் நேச்சர் ஸ்ப்ரே மாதிரி வருது. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகலை, இல்லை சதை வளருது அப்படின்னு காம்ப்ளிகேஷன்ஸோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்டீராய்ட்ஸு மருத்துவர் இதுவாக பார்த்துட்டு அவங்களுக்கு வேறு எதுவும், ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் அது அதிகம். ஸோ மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு வேறு எதுவும் கோமார்பிடிஸ், டயபெட்டிஸ் அது மாதிரி எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டீராய்ட்ஸு ஓரலாகவும் கொடுக்கலாம், இல்லை அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ராவீனஸ் ஸ்டீராய்ட்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம
ஓரலை மாற்றிட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு சதவீதம் கண்ட்ரோல் வந்த அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். இதுதான் அவங்களுக்கு வைத்தியத்துக்கான முக்கியமான சாராம்சம். ஸோ ஆஸ் ஓவரால் அவாய்டன்ஸ் ஆஃப் அலர்ஜன், எதுக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் வாழ்வியல் மாற்றம், உணவு பழக்க வழக்க மாற்றம் மற்றும் மருத்துவங்கள் இது கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜியை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்துடலாம். வணக்கம்.